பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக என்று விசுவாசிக்கிறேன். கடவுள் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நேர்த்தியாக அது காலத்துக்கு செய்வார். பிரசங்கி 3 அதிகாரம் 11 வாசிக்கும் போது சொல்லுவார், அது காலத்துக்கு நிச்சயமாக கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடக்குமோ நடக்காதா என்று சொல்லி உபாசத்தில் ரொம்ப ஜென்ரலாக அதிகமாக தன்னுடைய செலவழிப்பாங்க. எப்படி செலவழிப்பாங்கன்னா, தன் ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து கொடுப்பதில் முன்மாதிரியாக இருப்பாங்க இல்லையா? நிறைய பார்ப்போம். ஒவ்வொரு வித்தியாசத்தோடு ஒருவர் இருப்பாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மாமிஷமான யாவகையிலும் சாட மாட்டாங்க. வஸ்திரங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வஸ்திரத்தை போடுவாங்க. ரொம்ப ஒரு சிலர் இந்த உபவாசமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது நிறைய வேதத்தை படிக்கிறவங்க அதை இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கணும்னா தன் சுயநலத்துக்காக இருப்பாங்க. எப்படின்னா தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய ஆத்துமா ஆதாயத்துக்காக அப்படின்னு தான் நிறைய காரியத்தை தேவன் கொடுப்பார். இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் நடப்பது கிடையாது என்று ஒரு செய்தி சென்னையிலேருந்து எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா ஒரு காலத்தில் சென்னையில் ஊழியம் செய்யறது என்று சொன்னால் லேசானது கிடையாது. மூளையில் ஒருவர் இருப்பாங்க, ஒரு மனமாக கூடுவாங்க, ஒரு கிராம ஊழியத்தை செய்வாங்க. கிராம ஊழியத்துக்கு பயணித்து போனால் நிறைய பேர் கலந்து கொள்வாங்க. இப்படி ஒரு கூட்டம் ஒரு பகுதியில் நடத்த ஆரம்பித்தால் எல்லாரும் பகிர்ந்து கொண்டு அந்த கூட்டத்துக்கு வேண்டிய எல்லா செலவுகளும் முன் வருவாங்க. இன்னைக்கு நிலைமை வேற மாதிரியா போயிட்டுருக்கு. என்னன்னு தெரியாது, ஏன் போச்சு என்று புரியவில்லை. சொல்லுவாங்க இல்லையா, நிறைய ஹோட்டலு இருந்துச்சுன்னா அந்த சாப்பாடு அதிகமாக ருசித்தன்மை தெரியாத போயிடுமா. எங்கே சாப்பிட்ணுன்றதே புரியாத ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதை போல தான் இன்றைக்கி நிறைய சபைகள் உருவாச்சு. ஒரு காலத்தில் ஆர்ச்சி சர்ச் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சி சர்ச்சு, அது வட சென்னையில் சென்னை வாசற்படியில் ஆர்ச்சி சர்ச்சு தான் எங்களுக்கு ரொம்ப தெரியும். அந்த ஆர்ச்சி சர்ச்சினுடைய முறைகள், நடந்து கொண்ட நடைகளும் முறைகளும் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை அது நடக்கும். அந்த ஊர்வலம் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஜனங்க நடந்து பயணிப்பாங்க. மொத்தமாக இருக்கிற ஆலயம் அந்த காரணம் ரயில்வே ஸ்டேஷன் ஓரமாக இருக்கிற அங்கே இருக்கிற ஆட்சி ஜனங்க இங்கே SM நகரில் இருக்கிற ஆட்சி சர்ச்சைக்கு வரத்துக்குள்ளே நடந்து வர நேரமே மொத்தமே 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் அடங்கியிருக்கும். ஆனால் வெகு நேரம் ஆகும் இங்கே வர்றதுக்கு. அந்த அளவுக்கு வழியெல்லாம் பாட்டு பாடிக்கின்னு, நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாலாம் கை தட்டிக்கின்னு ஆடி பாடலாம் பண்ண மாட்டாங்க. காமனாக ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்க. அந்த மாதிரி இருந்த காலம் கடந்து போய் ஒவ்வொரு வருஷத்தில் ஒவ்வொருத்தர் வித்தியாசமாக மாறினாங்க. அந்த நடக்கிற அது குறைப்பட்டது. நிறைய பேர் அதை கொடுத்து நரிதறியாக ஊழியங்கள் நல்லா இருந்தது. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்படியே ஆண்டவருடைய காரியத்தை கொடுத்து இந்த சிலுவை நாட்களில் நினைக்கும் போது இன்னும் கூட எனக்கு அந்த அன்றைக்கி இருந்தார் இல்லையா, அந்த ஆர்ச்சி சர்ச்சில் இருக்கிற அந்த ஐயர் வந்தாருன்னா, அந்த ஃபாதர் வந்தாருன்னா எங்களை கூப்பிட்ற விதமே ரொம்ப அழகாக இருக்கும். எங்களை கூப்பிட்டு அந்த அரவணைப்பு ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு செய்வதை போல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை கூப்பிட்டு எங்களை வேலை வாங்குகிற விதமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலர்லாம் நீங்கள் உள்ளே வரக்கூடாதுனாங்க, அவர் திட்டுவார். ஐயா இவங்களாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்களில் அவர் ரொம்ப அரட்டை அடிப்பாங்க அப்படின்னும் போது, அவர் அரட்டை அடிக்கிறார் என்றது நான் தான் அது கஷ்டப்படணும், இல்லை கடவுள் தான் வருத்தப்படணும், உனக்கு என்ன கஷ்டமாக இருக்குது வந்து போகிறதுன்னு சொல்லி எங்களை எல்லாரையும் அழைத்து, அது ஒரு மணல் தான் கொட்டி வச்சுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா SM நகரில் அந்த மணலில் அநேகர் போய் அதை ஒழுங்குபடுத்தி ஒரு படம் ஒன்று போடுவார். அவர் அந்த படத்தை பார்ப்போம். எங்களுக்கு ஒரு பால் 2 பிஸ்கெட் கொடுப்பார். இதெல்லாம் அனுதினம் நடக்கிற விஷயம். ஆனால் கிறிஸ்துவே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தேவை நல்ல ஒரு பால் பிஸ்கெட். இந்த ஆட்சி சர்ச்சை நடக்கிற அந்த 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 ஒழுக்கமானதை பார்க்கும்போது அதிகமாக பேசக்கூட மாட்டோம், அப்படியே கை கட்டியிருப்போம். இப்படிப்பட்ட ஒரு பகுதியில் பெரிய அளவுக்கு ஊழியம் நடந்து வந்த காலங்கள் அது. சிறு சபை இல்லையா, அங்கே 2 சபை தான் இருந்தோம். ஒன்று இங்கே ஆட்சி சர்ச்சு, இங்கே ஒன்று SM நகரில் ஒன்று, அந்த கடைசி கார்னரில் வேசார்படி கார்னரில் ஒரு சர்ச் இருக்குது.
அதை விட்டால் மாதாவரம் தான் போகணும், இல்லை பாரிஸ் கார்னர் தான் போகணும். இப்படி இருந்த காலங்கள். அப்போது பீவா கிறிஸ்து சபைன்னு ஒரு சபை இருக்கும். அப்போ இப்போ சொல்கிற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன பசங்க நாங்கள். அப்போது அப்படி இருந்த காலங்களில் சபை நடத்துகிற வித்தியாசம் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ஆண்டவரை 1998 நாங்களாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிற்பாடு ரொம்ப அழகாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் கூட்டம் நடந்து கொண்டே இருக்கும், சுவிசேஷம் அறிவித்து கொண்டே இருப்பாங்க. உபாச கூட்டன்றது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நடக்கிறோம் பாருங்கள், அவ்வளோ ஜனம் வரும் சபைக்கு. இன்றைக்கி அப்படியே ஒரு மாற்றமாக ஆயிட்டாங்க. கடவுளை மாற்றியப்பையும் பாருன்ட்டு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி செய்தி நம்ம கடந்து போவோம். வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி மார்க்கு புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நம்ம படிக்கிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுத்து சொன்னார்னா அந்த காரியத்தை செய்து முடிப்பார். கொஞ்சம் தாமதக்கும், பொய் சொல்லாது. அப்போ இன்றைக்கி சிலுவை நாட்களில் எத்தனை பேர் இருக்கிறோம், உபவாசம் போட்டு இருக்கிறோம் என்று கேட்டால் நிறைய பேர் போட்டிருப்போம். இது நடக்குமோ நடக்காதா என்ற ஒரு கேள்விக்கு பதில் அவங்களே வைத்திருப்பாங்க இதயத்தில். இன்றைக்கி உபவாசம் போட்டுருவாங்க, எல்லாரோட சேர்ந்து உபவாசம் போட்டுருவாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, என்னென்னமோ இந்த ஆகாரம் கொடுப்பது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சபையில் எடுக்கிற எல்லா தீர்மானத்தையும் ஆட்சி சர்ச்செலாம் பார்த்தீங்கன்னா இல்லையா, நிறையா தீர்மானங்கள் எடுக்கும். அந்த தீர்மானத்துக்கு சிலர்லாம் கை நீட்டி செய்து கொண்டே இருப்பாங்க. முடிந்த பிற்பாடு அவங்க பண்ணுற சாஸ்திரங்கள் அதிகமாக இருக்கும். இது சிஎஸ்ஐ இருக்கலாம், ஆர்சியாக இருக்கலாம், இல்லையா, என்ன மாதிரி சபைகளாக இருக்கலாம். ஆனால் வேதம்ன்றது ஒன்று தான். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை பார்த்துனா வானமும் பூமி அழிந்து போனால் வார்த்தையை விழுந்து போவாது என்ற வார்த்தைகளை திட்டமாக தெளிவாக சொல்லுவார். அப்போ இஸ்ரவேல் மக்கள் பழைய ஏற்பாட்டின் வழியாக கொஞ்சம் வேதத்தை படித்து என்று சொன்னால் என்னங்க 11ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் அழகாக இருக்கும். இன்றைக்கி எத்தனை பேர் உபவாசம் போடுறோம் இல்லையா, அவங்க அன்றைக்கி உபவாசம் அப்படிப்பட்ட உபவாசம் கிடையாது. ஒரு ஆகாரத்துக்கு ஆண்டவர் இடத்துல கேட்பாங்க. அப்போ அந்த ஆகாரத்தை கொடுக்கும்போது இத்தனை 6 லட்சம் ஜனங்களுக்கு எப்படி ஆகாரத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி மோசைக்கு ஒரு தடுமாட்டத்தோடு இருக்க விடும்போது மோசை ஆண்டவர் கூப்பிட்டு நடக்குமோ நடக்காதா என்று நினைக்கிற என் கைகள் குறுகி போவதில் என்றார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரி, நீ எத்தனை பேர் உபவாசம் போட்டிருந்தாலும் எதற்காக போட்டியோ அது நேர்த்தியானதா தேவனுக்கு பிரியமானதா இருந்தால் அந்த உபவாசத்தின் வெற்றியை கற்றுக் கொடுப்பார். நீ கடவுளுக்காக நான் போட்டேன்னு சொல்லாதீங்க. உன் கணவருக்காக, உன் மனைவிக்காக, உன் சகோதரனுக்காக, உன் குடும்பத்தில் உள்ள பேரம் பேத்தி வரைக்கும் நீ என்னத்துக்காக போடுகிற அந்த காரியத்தை தீமையானதில் நன்மையானதாக இருந்தால் கர்த்தர் உடனடியாக பதிலளிப்பார். அப்போ மோசையை கூப்பிட்டு சொல்கிறாரு, என் கைகள் குறுக போவதா என்று நீ நினைக்கிறா என்று சொல்லி, என் கைகள் குறுக போல என்று சொல்லி காற்றுக்கு கட்டளையிடுவார். இந்த உலகத்தில் பார்த்தா இந்த காற்றை கொடுத்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க. தேசத்தில் தண்ணி நிறைஞ்சி போய் கிடந்தாலும் சரி, தொடர்ந்து 3 நாள் காற்று அடித்தா அந்த தண்ணி தேஞ்சி நிற்கிற இடம் போய் காஞ்சி போயிடும். உஷ்ணத்தில் கூட ரொம்ப நாள் இருக்கும் தண்ணி, காற்றில் இருக்காது. அந்த காற்று கட்டளிடும் போது கடல் மேலே இருக்க காடைகளை கொண்டு வர்றார். 6 லட்சம் ஜனங்களுக்கு கொண்டு வரதுன்னா லேசானதா? ஒரு 20 கிலோமீட்ரு இருக்குன்னா 20 கிலோமீட்டருக்குரிய ஜனங்கள் 6 லட்சம் பேர் உட்காடுறாங்க. 6 லட்சம் பேருக்கு விடிய முடியுமாக அந்த ஆகாரத்தை தேவன் கொடுக்குறார். காடையை கொண்டு வர, கடல்லேருந்து காடையில் இருக்கிற அந்த காடையை கொண்டு வர முடியாது, அது செம வெயிட்டாக இருக்கும். காற்று அடித்தால் தான் இருக்கிறது வரும். ஆனால் காற்றை உண்டாக்கி மொத்தமாக கொண்டு வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்குறார். அந்த ஆகாரத்தை திருப்தி அடைய செய்வார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உபாசத்தில் ஆண்டவருக்காக நீங்கள் அர்ப்பணித்த ஆண்டவர் வந்த நோக்கங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? ரோமர் புத்தகத்தில் 16ஆம் 20ஆம் வசனம் போது சீக்கிரமாக என்ன பண்ணுறோம், சாத்தானை குதிகாலில் மதிப்பாராம். அப்போ சீக்கிரமாக நம்ம பிரச்சனை தீர்ந்து போக போகுது. சீக்கிரமான பாடுகள், நமக்கு விரோதமான அவமானங்கள் நம்மளை விட்டு விலக போகுது. சீக்கிரத்தில் கர்த்தர் ரோமர் புத்தகத்தில் 16ஆம் 20ஆம் வசனம் பாசம், சீக்கிரத்தில் என் ஆண்டவர் என்ன பண்ணுவாரான், சாத்தானை குதிக்காலில் மிதிப்பார் என்றது திட்டவட்டமாக செயலாக இருக்கும். அப்போது இதுக்கு திட்டங்கள் தேவன் பிறக்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சுருந்தார். இன்றைக்கி உபாசம் போடுற அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் டக்குன்னு பிறந்தல்ல. ஆண்டவர் வரக்கூடிய பேர் மேசியா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல தெளிவாக திட்டமாக யோவான் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிக்கும்போது, அந்த 25, 26 படிக்கும்போது மேசியா தான் பிறப்பார், அவர் தான் நான் என்று இயேசு கிறிஸ்துவ சொல்லுவார். மேசியா வர என்று சமாரியாஸ்திரியர் சொல்லும், அவர் தான் நான் என்று ஆண்டவர் சொல்லுவார். நீங்கள் அந்த 24, 25, 26, 3 வருஷத்தில் திட்டமாக அவர் பேர் மேசியா என்று தான் உரையப்பட்டது. வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனம் உரையப்பட்டதெல்லாம்
மேசியா என்றது. அப்போ அந்த உரையப்பட்டது தானே ஆதியில் இருக்கிற மனுஷன் யோசித்திருப்பான், இன்னார் பேரில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்று. அப்போ அந்த ஆண்டவர் வருகும் போது ஒரு சமாரிய ஸ்திரியை பார்த்து அவர் போய் சொல்லும், அந்த சமாரிய ஸ்திரி, என்னை பற்றி ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் சொன்னான், அது பலவிதமான பிரச்சனை அகப்பட்ட ஸ்திரீ. அந்த ஸ்திரீ பொய் சொல்லும் போது தேவன் உனக்கு இருப்பது இப்போது காட்டியும் இருப்பது எத்தனை புருஷன்றதுக்கு விலைக்கு சொல்லுவார். அதை போய் சொல்லுவாங்க 29 வசனத்தின்படி, என்னை பற்றி ஒரு மனுஷன் வந்து சொன்னால் அவரை வந்து நீங்கள் பாருங்க. அப்போ ஒரு சுவிசேஷம் எப்படி இருக்குன்னா, தன்னுடைய நீதியை மீட்கப்பட்டதாக விடுவிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தால் ஆண்டு எப்படி உன்னை ரட்சிக்கப்பட்டாரு, எதனாலும் மீட்கப்பட்டாரு, எப்படி இருந்து கஷ்டத்திலிருந்து உன்னை கொண்டு வந்தார் என்றதை மற்றவங்களுக்கு போய் இந்த நாட்களில் இயேசு என்ற ரட்சகரை வந்து சுவிசேஷம் அறிவிங்க. அதுதான் உபாசம், அதுதான் நேர்த்தியானது இல்லையா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த உபாசத்தை திட்டமாக அழகாக அந்த சமாளித்து சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். என்னை பற்றி ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் சொன்னால் அவனை வந்து நீங்கள் பாருங்கள் என்பார். அப்போ அவரை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி எப்படின்னா, தன் மறைஞ்சிருக்கிற பாவத்தினுடைய கட்டுகளை மறைஞ்சி செய்து கொண்ட காரியத்தை வெளியரங்கமாக அந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவர் சொல்லுவார். இன்னைக்கு எத்தனையோ விஷயத்தை உனக்கு உணர்த்திருப்பார் வெளியரங்கமாக ஆண்டவர். உன்னை வினத்தி உன்னை மீட்டுப்பட்டார், அநேக பாவ கட்டுகள் விடுவிக்கப்பட்டு உன்னை நீ சபைக்குள் உட்கார வைத்திருக்கிறாரு. ஆனால் நீ சபையில் உட்காந்து நீ அந்த கதை இந்த கதை பேசுவதை காட்டியும் என்னை பற்றி ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்தார் என்றதை பக்கத்தில் இருக்க கிராமமோ பக்கத்தில் இருக்க பட்டணமோ பக்கத்தில் இருக்கிற வில்லேஜையோ ஏதோ ஒரு இடத்துக்கு அடுத்து போய் இயேசு என்ற ரட்சகரை கொடுத்து தன்னை மீட்கப்பட்ட விஷயத்தை சாட்சியாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. இதுதான் சிலுவை நாட்களாக இருக்கும், இதுதான் மீட்கப்பட்ட காலமாக இருக்கும். நிறைய விஷயம் சொல்லலாம். யோவான் யாருன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. யோவான் அனுப்ப சொல்ல தேவன் அங்கே பார்த்தீங்கன்னா லூக்கா புத்தகத்தில் படிக்கப்பட்டு ரொம்ப அழகாக இருக்கும். 1ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறது. அப்போ சகரியா ஒரு மனுஷன் நல்ல ஒரு ஊழியம் செய்கிறவர். அவர் வந்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பகிர்ந்து போய் எல்லாம் செய்யும் போது அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து, உனக்கு ஒரு மகன் பிறக்கிறான், அவன் பேர் யோவான் என்று. இந்த யோவான் பிறந்தால் தான் இயேசு கிறிஸ்துனுடைய வரலாறு சொல்ல போகிறார். இவர் பிறக்கப்பட முன்பே, இயேசு பிறக்க முன்பே இந்த சமாரிய ஸ்திரீயிடத்தில் ஒரு பக்கம் அப்படி சொல்லப்பட்டது தான். இங்கே ஒரு இங்கே போய் ஒரு சகோதரி எழும்பி வயது கடந்து போன சகோதரி கர்ப்பத்தின் கனியை கொடுத்து அவங்களுக்கு யோவான் என்று பிறக்கப்பட்டவர், அவன் பிறப்பு நிமித்தமாக எல்லாரும் சந்தோஷம் அடைவார்கள். நல்லா பாருங்க, இதை வேற மாதிரி கொண்டு போவோம் அந்த செய்தியை. யோவான் பிறப்பு நிமித்தமாக எப்படி சொல்லுவாங்க, அநேகர் சந்தோஷம் அடைவார். இவர் சொல்ற வார்த்தை தான் உன்னைய எண்ணியும் பாவத்தை மீட்கப்படுகிற ஒருவர் பிறக்க போற என்ற செய்தி தெரியும் யோவானால் தான். அதுதான் யோவான் 1ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது 29 வசனம், அதோ அநேக பாவங்களை மன்னிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர் வராரு என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஃபர்ஸ்ட் சுவிசேஷம் அறிவிப்பது யாருன்னா யோவான். ஆண்டவர் பிறக்க முன்பே 6 மாதத்துக்கு முன்பாக பிறக்கப்பட்டதுக்கு காரணமே அவருடைய வளர்ச்சியை கொடுத்து, அவர் வருகையை கொடுத்து, அவர் நடக்க போற விதத்தை கொடுத்து சொல்லும்படியா யோவானை தெரிந்து கொள்ளப்பட்டார். உன்னை எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டார் தெரியுமா? ஒரு பகுதியில் சபையில் இருக்கிற அந்த சபைக்கு நீ கடந்து போறனா உன்னை மீட்கப்பட்டு நீ எதுக்காக தேவன் அழைக்கப்பட அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து பற்றி நீ சொன்னால்தான். சமாரியா ஸ்திரீ ஒருவர் சொல்லி தேவநாம மகிமைப்பட்டதுன்னா நீ உன்னால் மீட்கப்பட்டவர்களாக, உன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட காரியத்துக்காக மற்றவர்களுக்கு சொல்லி பாருங்க. கர்த்தர் அழுவில்லாமல் ஆசீர்வதித்து யோவானை எப்படி கர்த்தர் வாழ்த்தினாரோ, யோவான் சொன்னதெல்லாம் எப்படி நடந்ததோ அப்படி தன் வாழ்க்கையிலும் நடக்கும். இதுதான் உபாசம். நாளைக்கு இதே செய்தியை பகிர்ந்து கொள்ளுவேன். இந்த உபாசத்தை கொடுத்து எங்கெங்கே கொடுத்து யார் யார் இயேசு பிறக்கத்துக்காக உதவியாக சுவிசேஷம் அறிவிச்சார் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவேன். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாங்க. ஜெபிப்போமா? என் அன்பால் நேசிக்கும் நல்ல பிதாவே, உடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். உடைய நாம மகிமைப்படுத்தபடி பார்க்குற ஒவ்வொரு சகோதரியும் உபாசத்துல இருந்தால் நம்மளை மீட்கப்படுமா, எப்போ விடுவிக்க முடியுமையா? இஸ்ரவேல் மக்களுக்கு 6 லட்சம் ஜனங்களுக்கு ஒரு வினாடியில ஆகாரம் கொடுத்த தேவனே, இந்த உபாசத்துக்கு பிற்பாடு என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும் என்று நீ இருந்தால், இந்த ஜெபிக்க முடியுமா கண்களை மூடி ஒப்பு கொடுத்தால், இந்த உபாசம் முடியப்படும் போது 46ஆம் நாட்கள் முடியப்படும் போது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் கண்களுக்கு முள்ள ஒரு அதிசயத்தை செய்து முடிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.